பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஆனால் இந்த பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லை. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் மாதம் 30,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கலாம். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெயித்து காட்டுவோம். நம்ம சேனலுக்கு யாராவது புது வியூவர்ஸ் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான சிறு தொழில் தான் பார்க்க போகிறோம். பொதுவாக இப்போ உள்ள காலத்தில் வேலைக்கு போய் யார்கிட்டையும் கை கட்டி நிற்காம சுயமாக ஒரு தொழில் தொடங்கி அதிக லாபம் சம்பாதிக்கணும் தான் நிறைய இளைஞர்கள் விரும்புகிறாங்க. ஆனால் என்ன தொழில் பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியாது. இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுற விதமாக நம்ம சேனலில் நிறைய புது புது சிறு தொழில்கள் போஸ்ட் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ இந்த பிஸ்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி என்ன பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோன்னா வேஸ்ட் காட்டன் பாக்ஸ் கலெக்ஷன் பிஸ்னஸ் ஐடியா. இந்த வேஸ்ட் அட்டைகளை மொத்தமாக கலெக்ட் பண்ணி அதன் மூலம் வருமானம் பார்க்கலாம். இந்த பிஸ்னஸை பார்க்குறதுக்கு முன்னாடி வேஸ்ட் அட்டைகளுக்கு மார்க்கெட்டில் என்ன டிமாண்ட் இருக்குது, இது எதுக்கு யூஸ் ஆகுது, அதை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்குவோம். வேஸ்ட் காட்டன் பேப்பர்ஸ் 95% ரீசைக்ளிங் செய்யக்கூடியது. புதுசாக ஒரு காட்டன் பாக்ஸ் தயாரிக்கணும்னா அதுக்காக ஆகும் ரா மெட்டீரியல் பழைய ஓல்டு அட்டைகளை விட 2 மடங்கு ப்ரைஸ் அதிகம். அதனால தான் இந்த காட்டன் பாக்ஸ்களை தயாரிக்கிற கம்பெனிகள் பழைய அட்டைகளை கொள்முதல் பண்ணி ரீசைக்ளிங் பண்ணுறாங்க. நிறைய இண்டஸ்ட்ரியில் காட்டன் பாக்ஸோட தேவை அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. எதுலெல்லாம் அதிகமாக தேவை இருக்குதுன்னு பார்ப்போம். கொரியர் ஆஃபீஸ், மருந்து பொருட்கள்லாம் செய்கிற கம்பெனி, பேக்கிங் கம்பெனிஸ், ஷிப்பிங் கம்பெனிகள், மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ், எலக்ட்ரிக் பொருட்கள் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், எலக்ட்ரானிக் பொருட்கள் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், இப்படி எல்லா இடத்துலையுமே இந்த அட்டைகளுக்கான டிமாண்ட் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த காட்டன் ஸ்கிராப் பிஸ்னஸ் நல்ல டிமாண்ட் உள்ள ஒரு பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு லோக்கலில் உங்கள் ஊரில் இருக்கிற ஹோல்சேல் கடைகள், மளிகை கடைகள், மெடிக்கல், எலக்ட்ரானிக் கடைகள், இங்கெல்லாம் நிறைய வேஸ்ட் அட்டைகள் கிடைக்கும். அவங்கள்ட்ட நீங்கள் டைரெக்டாக போய் கலெக்ஷன் பண்ணிக்கலாம். பழைய காட்டன் அட்டைகள் கிலோ 10 ரூபாய்க்கு எடுக்கலாம். டெய்லி பெரிய மால்கள், ஹோல்சேல் கடைகள், மெடிக்கல் இப்படி ஏறி இறங்கினா ஒரு நாளைக்கு ஒரு 100 கிலோ வரைக்கும் கலெக்ட் பண்ணிடலாம். இந்த ஓல்டு காட்டன் பாக்ஸ்களை வாங்குறதுக்குனே நிறைய பேக்கிங் கம்பெனிஸ் இருப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் கை மாற்றி விட்டாலே போதும், கிலோவுக்கு 10 ரூபா லாபம் வச்சு உங்களுக்கு கிடைக்கும். சில கம்பெனிகளெல்லாம் பீஸ் ரேட் போட்டு கூட தருவாங்க. கிலோ 20 ரூபாய்ங்கிற போது 100 கிலோவுக்கு 2000 ரூபாய் கிடைக்கும். இதில் உங்களுக்கு பாதிக்கு பாதி லாபம் கிடைக்கும். நீங்கள் பெரிய ஹோல்சேல் கடைகளெல்லாம் கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு வாரத்துக்கு ஒரு முறை கலெக்ட் பண்ணுற மாதிரி அக்ரிமெண்ட் கூட போட்டுக்கலாம். இந்த பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. ஒரு 2 வீலரோ அல்லது ஒரு தள்ளு வண்டியோ காட்டன் பாக்ஸ்களை கலெக்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இந்த தள்ளு வண்டிகள் கூட சில இடங்களில் ரெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் மாதம் 30,000 ரூபா வரைக்கும் இதில் சம்பாதிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டு விடுங்க. லைக்கே போட மாட்டேங்கிறீங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் ஒரு 4 பேருக்கு கூட ஷேர் ஆகும், அவ்வளோதான். அதனால் உங்களுக்கு எந்த பொருள் செலவும் ஆக போகிறதில்ல. ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு சூப்பர் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.